நம்ம எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்க எதனால் நம்மளோட ஃபோனோட பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து பேட்டரி சேவர் மோட் ஆன் பண்ணிட்டேன், எல்லா ஆப்போட பேக்ரவுண்டு ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணதுக்கப்புறமே எதனால் நம்மளோட ஃபோனோட பேட்டரி சீக்கிரமாக காலியாக போகுது அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டிங்கன்னா நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்களை அர்ணவ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அரீனா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபோனில் இருக்கிற பேட்டரி எதனால் ட்ரெயின் ஆகுது அப்படின்ற காரணம் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் எதனால் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஃபோனில் இருக்க பேட்டரி எதனால் வந்து சீக்கிரமாக காலியாகுது அப்படின்ற காரணம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த காரணத்தை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் நம்மளோட ஃபோனோட டிஸ்பிளே தான். ஸோ நம்ம ஃபோனோட டிஸ்பிளேவை அவ்வளோ பேட்டரி எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 2017 ஒரு 2019 இந்த 3 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கனாலே ஃபோனோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குது. ஒரு ஹெச்டி டிஸ்பிளேலேருந்து ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஓலெட் பேனல், எல்சிடி பேனல், ஐபிஎஸ் பேனல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி எல்லாம் சீக்கிரமாக காலியாகிறதுக்கு, இவ்வளோ எம்ஏஹெச் இருந்தாலுமே சீக்கிரமாக காலியாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து நம்மளோட டிஸ்பிளே தான். ஸோ இதோட ப்ரூஃப் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனோட பேட்டரி செட்டிங்ஸ். எஸ், ஸோ நம்மளோட ஃபோனோட பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளால போனீங்கன்னா அதில் வந்து நம்ம ஃபோன் எதனால் இவ்வளோ சார்ஜ் யூஸ் ஆகுது அப்படின்னு பை ஆப்ஸ் அண்ட் பை டிஃபால்ட் ரெண்டுமே டிவைட் பண்ணிப்பாங்க. ஸோ பை ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்னால உங்கள் ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு காமிக்கும். பட் டிஃபால்ட்டாக வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்படி தான் காமிக்கும். ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் இருக்கிறதுல பேட்டரி அதிகமாக உரியும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது கிளியராக காமிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே. எஸ், நம்மளோட டிஸ்பிளே தான் பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக சாப்பிடுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு இது தெரிய வருது. ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் இருக்க சிம் கார்டு தான். சிம் கார்டுக்கும் பேட்டரிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம ஃபோனை எதுக்கு வச்சுருக்கோம்? எஸ், கால் பண்ணுறதுக்கும் இன்டர்நெட் பார்க்குறதுக்கும் அப்படி தானே. ஸோ நம்மளோட சிம் கார்டு எப்படி இவ்வளோ பேட்டரி உரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சிக்னலே இல்லாத ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது கூட நம்மளால் ஃபோன் பண்ண முடியும். அதாவது ஒரு 10 வாட்டி கால் பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் ஒரு 4 வாட்டி நம்மளோட கால் கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிச்சம் 6 வாட்டி வந்து நம்மளோட கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் லோ சிக்னல் இருக்கிறதுனால. பட் சில டைம் லோ சிக்னல் இருக்கிற டைமில் கூட கால்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் இருக்கிற அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நெட்வொர்க்கை வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளோட ஃபோனில் என்னைக்காவது 1 செகண்டுக்கோ இல்லை 10 செகண்டுக்கோ நம்மளோட நெட்வொர்க் வந்து ஆஃப் ஆகிறது பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து கண்டினியூஸாக நெட்வொர்க்குக்கு தேடிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்மளோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், அன்டில் உங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இல்லை ஏரோப்ளைன் போடுற வரைக்கும் உங்கள் ஃபோனில் சிக்னல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ரீசன். அண்ட் தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ். நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை நிறுத்தி வச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தியே வைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். கூகுள். ஸோ கூகுள் இப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளோட டேட்டாவில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம என்னென்ன பண்ணுறோன்ற ஒவ்வொரு செகண்டுமே கூகுளோட சர்வஸ்க்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம என்ன தான் நம்ம வச்சிருக்கிற ஆப்போட பேக்ரவுண்ட் ரன்னிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணியிருந்தாலும், பர்மிஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாலுமே கூகுளுக்கோ இல்லை மற்ற ஒரு சில சோஷியல் மீடியா கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு அனானிமஸாக இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபோன்லேருந்து போய்கிட்டே தான் இருக்குது. அன்டில் அன்லெஸ் நம்மளோட ஃபோன் வந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கிற வரைக்கும் நம்ம ஃபோன்லேருந்து நிறைய டேட்டா வந்து மற்ற பிரான்ச்சுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்குது. ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க வயர்லெஸ் சென்சர்ஸ், அதாவது வைஃபை, ப்ளூடூத், ஹாட்ஸ்பாட், லொக்கேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோனில் இருக்குது இல்லைங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ளூடூத் ஆன் ஆகிருக்கிறது தெரியாது, வைஃபை ஆன் ஆகிருக்கிறது தெரியாது, லொக்கேஷன் எப்பயுமே நம்ம ஃபோனில் ஆன் ஆகிருக்கிறது தெரியாது. அதுவும் இந்த ஒரு காலத்தில் லொக்கேஷன் நம்ம யாருமே ஆஃப் பண்ணியே வைக்க மாட்டோம். அண்ட் ஆக்சுவலாக நம்ம ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லொக்கேஷன் ஆன்லேயே தான் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஃபோன் வாங்குற டைமில் நம்மளோட ஃபோன் வந்து செட்டப் பண்ணுற டைமில் நம்மளோட கூகுள் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷன் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுமால பர்மிஷன் வந்து நெக்ஸ்ட் ஓகே கொடுக்குற ஆளுங்க தான் நம்ம. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு புது ஃபோன் வாங்கும்போது சீக்கிரமாக செட் பண்ணி நம்ம புது ஃபோன் வரணும் அப்படின்றதுனால எல்லாமே ஓகே கொடுக்குறோன்றதுனால நம்மளோட ஃபோன் ஆன் ஆனதுலேருந்து ஆஃப் ஆகிற வரைக்கும் லொக்கேஷன் ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ நம்மளோட லொக்கேஷனோட இன்ஃபர்மேஷன் வந்து கூகுளுக்கோ இல்லை
மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து அனானிமஸாக சென்ட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட பேட்டரி ட்ரெயின் ஆகும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அண்ட் வைஃபை ஒரு சில பேர் வந்து ஆஃப்லேயே தான் வச்சுருப்பாங்க. பட் மற்ற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து இந்த வைஃபை, ப்ளூடூத் அண்ட் இந்த லொக்கேஷன் மூணுமே வந்து ஆல்வேஸ் ஆனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இந்த வயர்லெஸ் கனெக்டிவிட்டி டிவைசஸ் வந்து ஆல்வேஸ் ஆனில் இருக்கிறதுனால பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ரீசன், உங்களை எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த போகிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். எஸ், என்னது ஃபாஸ்ட் சார்ஜிங்னால பேட்டரி குறையுமா? என்னவா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற டெக்னாலஜி பேசிக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனை வந்து சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறது. முன்னாடி இருந்த சார்ஜிங் ஸ்பீட்ஸை விட 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணுறது, 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணுறதுன்னு அப்படி சார்ஜிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற டெக்னாலஜி. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக நம்மளோட பேட்டரி வந்து ரொம்ப வீக்கன் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கலாக இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நார்மலாக சார்ஜ் ஆக வேண்டிய பேட்டரியை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஜென்ரலாக ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பர்ஃபெக்டாக பேட்டரி நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வர ஃபோனில் வந்து 1 இயர் கூட மேக்ஸிமம் பேட்டரி ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. பட் நான் ஒரு தோராயமாக ஒரு கணக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கும் பேட்டரி பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பேட்டரி வந்து வீக்கன் ஆகிக்கிட்டே போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கன்வென்ஷனல் நார்மல் சார்ஜிங் பேட்டரிஸ்க்கு நான் சொல்கிறேன். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற பேட்டரிஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற பேட்டரிஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சார்ஜஸ் வந்து ட்ரெயின் ஆகக்கூடும். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஹை ஸ்பீட் அண்ட் ஹை வோல்டேஜில் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து ஜென்ரலாக ரொம்ப வீக் ஆகிட்டே வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்மளோட பேட்டரி டைம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிட்டே வருது. கண்டினியூஸாக ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட பேட்டரி வந்து வீக்கன் ஆகிக்கிட்டே போகும். ஸோ முன்னாடி இருந்த 2 வருஷம் அப்படின்ற காலாவதி வந்து இப்போ வந்து 1 வருஷம் அல்ல 6 மாதம் அப்படின்ற கொஞ்சம் ஷார்ட் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இது நான் கண்டுபிடிச்ச ஒரு 5th அண்ட் ஃபைனல் ரீசன், நம்மளோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கான ஒரு ரீசன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கும் எதனால் உங்கள் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுனால போயிட்டு வந்து பேட்டரி சேவர், அந்த சேவர், இந்த சேவர்னு எந்த ஆப்புமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போதைக்கு தீர்வு எதுவுமே கிடையாது. பட் கூடிய சீக்கிரம் நம்மளோட சயின்டிஸ்ட் வந்து நிறைய தீர்வுகள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் தான் உங்களை அர்ணவ் இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் அர்ணவ் சைனிங் ஆஃப். பீஸ்.